மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரவுள்ள நிலையில் அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதிலளித்துள்ளார். இல்லைங்க, அவங்க வர்றதுக்காக எங்களுக்கு எந்த அழைப்புமே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவினுடைய மாநாடுக்கான பணிகளை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக யாரும் எங்களை பேசவும் இல்லை, யாரும் அழைக்கவும் இல்லை என்பதுதான் உண்மை. இல்லை, நீக்கப்படலை, வைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி இருந்தது நீக்கப்படலை. ஏன்னா மற்ற ஸ்டேட்லலாம் நம்ம பார்த்தா, இப்போ கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஸ்டேட்டோட பேரோடு தான் கவர்மெண்ட் பஸ் வருது. அந்த வகையில் தமிழை நாம் போற்றும் அனைவரும், இன்றைக்கி திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும், ஆண்டவர்கள், ஆட்சி செய்பவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சியும் தமிழை போற்றுகிறோம். தமிழ் வாழ்க என்று சொல்கிறோம். கேப்டன் எப்பொழுதும் சொல்வது போல் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா தான் சொல்கிறோம். எனவே தமிழ்நாடு தமிழுக்கான பெருமை உரியது. எனவே தமிழ்நாடு என்ற பேரோடு அரசு பேருந்து வருவதில் எந்த தவறும் இல்லை. இதை அரசு பரிசீலனை செய்து கவர்மெண்ட் நேமோட அந்த பேரை வைக்கணும்னு சொல்லி நாங்கள் எங்கள் கோரிக்கை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.